இலங்கைக்கு தென்கிழக்கே வங்காள விரிகுடாவில் ஏற்பட்டுள்ள தாளமுக்கம் ஓரிரு தினங்களில் வலுவடைந்து சுழல் காற்றாக மாறுவதற்கான சாத்தியங்கள் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. இதனால் ஆழ்கடல் மீன்பிடியில் ஈடுபடும் மீனவர்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு திணைக்களம் கேட்டுக் கொண்டுள்ளது. இதேவேளை தெற்கு கடற்பரப்பிலிருந்து கடலுக்கு சென்ற சந்தர்ப்பத்தில் பலத்த காற்றினால் மியான்மருக்குள் பிரவேசிப்பதற்கு அனுமதி கோரிய மீனவர்களுக்கு இதுவரையில் அதற்கான அனுமதி கிடைக்கவில்லை. 31 படகுகளில் சென்றுள்ள சுமார் 180 மீனவர்கள் தமது உயிரை பாதுகாப்பதற்கு மியான்மர் கடற்பரப்புக்குள் பிரவேசிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு கோரியதாக திக்வலையிலிருந்து அவர்களுடன் செய்மதி ஊடாக தொடர்பாடல் பரிமாற்றத்தில் உள்ள நதுன் தாரக தெரிவித்தார். ඉස්ටකට දාන්න එක තමයි කොහොම හරි කියන්නේ ඉදිරියට. ඔව් අනිවාර්යයෙන්ම අහුවෙනවා ඉදිරියට. மியான்மர் கடல் எல்லைக்குள் பிரவேசித்ததை அடுத்து 3 படகுகளில் சென்ற மீனவர்கள் அந்த நாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளனர். 2 படகுகளுக்கு மியான்மர் கடல் எல்லைக்கு பிரவேசிப்பதற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மியான்மர் அரசாங்கத்துடன் எமது அரசாங்கம் கலந்துரையாடி 2 படகுகளுக்கு மாத்திரம் அனுமதி பெற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளது. மியான்மர் கடல் எல்லைக்குள் பிரவேசித்து தமது பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கான நடவடிக்கைக்கு சட்ட ரீதியான அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக ஜஞ்சனா துவட் 2 படகில் உள்ளவர்கள் அறிவித்துள்ளனர். 2 படகுகளுக்கு மாத்திரம் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இவ்விரண்டு படகுகள் மாத்திரமல்ல, 33 படகுகளில் உள்ளவர்களின் உயிரை காப்பாற்றுவதற்கு ஏதேனும் ஒத்துழைப்பை அரசாங்கம் அல்லது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் முன்னெடுத்து ஏதேனும் நிவாரணத்தை இந்த 33 படகில் உள்ள மீனவர்களுக்கும் வழங்குவார்கள் என எதிர்பார்க்கின்றோம். இது தொடர்பில் மியான்மரின் இலங்கை தூதரரிடம் நாம் வினவிய போது 3 மீனவ படகுகளுடன் இலங்கை மீனவர்கள் சிலர் மியான்மர் பாதுகாப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக மியான்மருக்கான இலங்கை தூதுவர் HR பியசிரி தெரிவித்தார். தூதரகத்தின் ஊடாக மீனவர்கள் தொடர்பான தகவல்களை ஆராய்ந்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். குறித்த மீனவ படகுகளில் 17 இலங்கை மீனவர்கள் வரை காணப்படுவதாகவும் மியான்மருக்கான இலங்கை தூதுவர் சுட்டிக்காட்டுகின்றார். இதேவேளை வெளிவிவகார அமைச்சின் ஊடாக மியான்மர் அரசாங்கத்திற்கு இது தொடர்பில் ஆராய்வதற்கான பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளதாக கடற்றொழில் அமைச்சின் செயலாளர் கலாநிதி TMRP திசாநாயக்க தெரிவித்தார். இவர்கள் எவ்வகையான மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபட்டார்கள் என எம்மால் ஊகிக்க முடியவில்லை. குறித்த பகுதியில் சீரற்ற காலநிலையும் காணப்பட்டது. காலநிலை மாற்றத்தால் அவர்கள் மியான்மருக்கு சென்றார்களா அல்லது சட்டவிரோத மீன்பிடியில் ஈடுபட்டார்கள் என இதுவரை எம்மால் ஊகிக்க முடியவில்லை. வெளிவிவகார அமைச்சின் ஊடாக இது தொடர்பில் ஆராயுமாறு மியான்மர் அரசாங்கத்திற்கு அறிவித்துள்ளோம். அத்துடன் கைது செய்யப்பட்டவர்கள் எவ்வித பிரச்சனைகளும் இன்றி உள்ளனர். இது தொடர்பில் எதிர்காலத்தில் நடவடிக்கை எடுப்போம். சீரற்ற காலநிலை ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் தென்படுவதனால் குறித்த கடல் எல்லையில் உள்ளவர்களை விரைவில் பாதுகாக்க நடவடிக்கை எடுக்குமாறு அறிவித்துள்ளோம். இன்றைய தினம் மீன்பிடி நடவடிக்கையில் இருந்து விலகி இருக்குமாறு மீனவர்களிடம் கடற்றொழில் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் நிமல் ஹெட்டியாராச்சி கேட்டுக் கொண்டுள்ளார். கடல் மற்றும் கடலை அண்மித்த பகுதிகளில் இன்று சீரற்ற காலநிலை காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிடுகின்றது. அதனால் மீனவர்கள் மீன்பிடி நடவடிக்கைகளில் அவதானமாக ஈடுபடுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். வளிமண்டலவியல் திணைக்களத்தின் அறிவுறுத்தலின் பிரகாரம் அவதானத்துடன் செயற்படுமாறும் கேட்டுக் கொள்கின்றோம்.